கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகா திறந்துவிடும் ஆபத்தான ரசாயன கழிவுகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் 2000 ஏக்கர் நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. ஒசூர் வட்டார தலைவர் ராஜா ரெட்டி தலைமையில் கெலவரப்பள்ளி அணையில் தொடங்கிய பேரணியில் 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். பெங்களூருவின் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரால் கெலவரப்பள்ளி அணையும் தென்பெண்ணை ஆறும் நச்சாகி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, கடலூர் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசனம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாநில தலைவர் டி. ரவிச்சந்திரன் பேசுகையில், காவிரி நீரை கேட்டால் கர்நாடகா கழிவுநீரை அனுப்புகிறது. 40 ஆண்டுகளுக்கு முன் பல்லுயிர்கள் வாழ்ந்த அணை இன்று துர்நாற்றம் வீசும் குட்டையாகி மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நோயை பரப்புகிறது. மேலும் பைமாசி நிலங்களில் வாழும் 700 குடும்பங்களுக்கு பட்டா இல்லாததால் கடன் பெற முடிவதில்லை என்றார். தமிழக அரசும் பசுமை தீர்ப்பாயமும் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.